மூசிக வாகனா, விநாயகா, வேலவா, மயில் வானத்தில் இருக்கிற முருகா, அந்த அழகுமழகாத்த அந்த மாய அவதாரம், தெங்கரையில சாஞ்ச மருத மரத்தை வடகர நேரம் முத்தனது மையா இருந்தான். ஒரு சிறிது நேரம் என் இடது தோல்ல வந்து உட்கார். பாட்டை முப்பாட்டை மேல வச்சு நீ செவச்சது மையா இருந்தான். ஒரு சிறிது நேரம் என் வலது தோல்ல வந்து உட்கார். மாலியபர கர்ப்பசாமி அந்த 18ஆம் படி மேல அமர்ந்தது உண்மையினா, அந்த 14 வயசுல பாண்டி பூசாரி நீ தட்டி எழுப்பி கொடுத்தது மையா இருந்தா. ஒரு சிறிது நேரம் என் நாக்களை வந்து உட்காருப்பா. சரி, மறுபடியும் வழக்காடி பார்த்ததுல அன்னொரு பயிற்சி. கர்ப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். சுத்தி பார்த்துட்டு வந்ததுல ஒரு முடிவு பண்ணி உனக்குள்ள பாகத்தை வாங்கிடலாம். இப்ப டாக்குமெண்ட் ஆகியாச்சுல, அதே போல உனக்குள்ள பாகத்தையும் பிரிச்சு இப்போ உனக்கு பணத்தையும் வரணும். வர்ற தை 30ஆம் தேதிக்குள்ள நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வாங்கி கொடுத்து உனக்குள்ள பிரச்சனையும் அதுக்கு தீர்த்து கொடுத்துடலாம். அதுக்கு உண்டான முடிவு பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி விட்டுறலாம். சரியா? வர்ற எப்படிப்பா? சரி, போய் காலில் விழுந்துட்டு வா. நீ பார்த்து சொன்னா சரி. வர்ற திங்கக்கிழமைக்கு மேல பேசுறதுக்கு உண்டானது போக சொல்லு. சரியா? பேச்சுவார்த்தைக்கு வந்தா என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அதுக்கு என்கிட்ட ஒரு முடிவு சொல்லு. ஆக மொத்தம் வர்ற தை 30க்குள்ள இதுக்கு ஒரு ஃபைனல் பண்ணி முடிவு பண்ணி உனக்குள்ளதும் வந்துடும், உனக்குள்ள பணமும் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு இழப்பும் நடக்கும். அதனால கர்ப்பசாமி அதுக்கெல்லாம் மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்குள்ளதை நான் கர்ப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? அதே போல நான் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன், உன் வாக்கில் நீ கரெக்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீ கரெக்டாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் சொல்லு. சொன்னதை காப்பாற்றிருவீல? நீ காப்பாத்தினா உன்னோட இடத்த எல்லாம் மீட்டு கொடுத்து வர்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு நீ ஒரு 3 கடை வெட்டி எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டுறணும். வர்ற தை முடிஞ்சு மாசி பிறக்கிறதுக்குள்ளேயே உன்னோட இட பிரச்சனையை முடிச்சிருவேன். முதல்ல டாக்குமெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ அந்த இடத்தையும் வாங்கி கொடுக்கணும். அதே பாகத்தையும் வாங்கி கொடுத்து பணம் 10 லட்சம் வரணும். அதையும் வர்ற மாதிரி கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு குழப்பமில்லாத வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி இடைஞ்சலுக்கு 3 பேர் இருக்கான், அதையெல்லாம் சரி கட்டணும். எல்லாம் சரி கட்டிடுறேன். ஆனால் வர்ற ஆடி அம்மாவாசைக்கு நான் சொன்னதை எனக்கு ஒன்றும் செஞ்சிடணும். எனக்கு மட்டும்தான் கடைக்கு போகணும். சரியா? எனக்கு சங்கடமாக இருக்குது இல்லை சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒருத்த மாற்றி நடந்திருக்கேன். அதனால் அவனதையும் இழுத்துட்டு தான் இருக்கேன். இழுத்துட்டு இருக்குதா இல்லையா? கண்ணுக்கு காட்டியிருப்பேன், சேர்த்துற மாதிரி கொண்டு காட்டியிருப்பேன், ஆனால் சேர்த்தி விட்டுருக்க மாட்டேன். சேரல இல்லை. அதனால தான் அதுதான் ஆலியபர கர்ப்பசாமிங்கிறது. அதனால் நீ என்ன பண்ணணும்? உன் வாக்கில் நீ கரெக்டாக இரு. என் வாக்கில் நான் சொன்னதை செஞ்சுருக்கேன். பகுதி செஞ்சாச்சும் நான் பகுதி முடிக்கணும். அதையும் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வர்ற அம்மாவாசைக்கு என் பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு ஒரு 3 மாலை வாங்கிட்டு வந்துடும். சாமி மறுபடி புளியம்பட்டி வெறிச்சு. கர்ப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்ப்பா. சுத்தி பார்த்துட்டு வந்ததில்ல கர்ப்பசாமி, நம்ம எதிர்பார்த்த போல எனக்கு நான் பார்த்த பொண்ணு எல்லாம் ஒன்னா பேசணும், கல்யாணத்தை வரைக்கும் நடந்துச்சு. இப்ப கடைசியில இப்ப நின்னும் போச்சு. அதனால நானும் எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எப்படியும் சீக்கிரமா எனக்கு அந்த பிள்ளையோட எனக்கு கல்யாணம் நடந்துடணும். அப்படியே இல்லையா? சரி, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல எதிர்பார்த்தது போலயே அதே பிள்ளையோட வேணும் அப்படிங்கிறதுனால நான் இங்க முதல் டைம் போன வாரம் வந்தையா, போன வாரம் வந்ததையுமே உனக்கு ஒரு அடையாளம் காட்டியிருப்பனே. காட்டுன்னா காட்டலையா? இத்தனை நாளா எந்த கான்டாக்டும் இல்லை. எவ்வளவு நாளா கான்டாக்ட் இல்லாம வந்துச்சு? 4 மாசம் இல்ல. இங்க வந்துட்டு போய் என்னோட ஆலயம் தாண்டதுக்குள்ளேயே ஒரு தூதால் வந்துச்சு இல்லையா? அதனால இப்ப 2வது ஒரு தூது வந்திருக்கேன். வந்துச்சு இல்லையா? அதே போல நீ நினைக்கிறது கார்த்திகை ஜோதிக்குள்ள எனக்கு எப்படி நல்லபடியா எனக்கு கல்யாணத்தை அமைக்கணும் அப்படிதான் என்ன கேட்கிற. கல்யாணத்தை கார்த்திகை ஜோதிக்குள்ள நீ எனக்கு டைம் கொடுக்க கூடாது. இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டோம் மறுபடி. அதே போல கர்ப்பசாமி, உன்னோட எதிர்பார்ப்பு போலயே கார்த்திகை வேணாம். சரியா? அதே போல சரி சரிப்பா, மாசி மாசம் 30 முடியறதுக்குள்ள அந்த இடத்துல இருந்து உனக்கு நல்ல தகவலா வரும். இல்ல இதே பையனுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு தகவல் நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி தவறாம என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். சரியா? எனக்கு மாலை வேற என்ன எனக்கு வாங்கிட்டு வருவேன், எனக்கு பிடிச்சது. அப்புறம் சொட்டு, இது 3 தவறாம என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. நீ எதிர்பார்த்தது போல இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ள இன்னொரு தகவல் வரும்.
சரியா? இப்போ 3 பேர்த்துல ஒருத்தன் மட்டும்தான் சம்மதிக்காம இருக்கிறவன், 2 பேர் சரி கட்டியாச்சு. இன்னும் ஒரு ஆள் இருக்குது பாக்கி. அந்த ஆளையும் கர்ப்பசாமி உனக்கு சரி கட்டி உனக்கு உண்டானது எல்லாமே மாத்திக்கணும்ப்பா. கொஞ்சம் நஞ்சமெல்லாம் உன்னோட நடவடிக்கைகளை மாத்திக்கணும் அப்படின்னு யார் சொன்னான்? சொன்னான். என்னோட நடவடிக்கை மாத்திக்கணும் அப்படின்னு நம்மளோட கேரக்டரை மாத்த சொல்றானா, இல்ல அந்த பிள்ளையோட நினப்புல இருந்து மாத்திக்க சொல்றானா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படித்தானே கேட்ட? அதனால உன்னோட நடவடிக்கை உன்னை சாட்டா என்ன சொல்றேன் அப்படின்னா, அவன் சைக்கோன்றான். என்ன சொல்ற? சைக்கோன்றான். உனக்கு காதுக்கு வந்துச்சா வரலையா? நான் கேட்கறது வந்துச்சா வரலையா? நீ நடக்கலன்னு எனக்கும் தெரியும். நீ சைக்கோவா நல்லவனான்னு நான் தான் சொல்லணும். அதனால அவனுக்கு அதிகமா ஆலயங்களுக்கு சுத்துறது பிடிக்காது. ஒண்ணு, உன்னோட படிப்புக்கும் நீ போறதுக்கு வேலைக்கும் கோயிலுக்கும் சம்பந்தமே இல்லை அவனுக்கு பேசுறது. அப்படித்தானே? அதனால நீ வெளியில ஒரு சில விஷயம் போறது வர்றதெல்லாம் நீ எதுக்கு எல்லாமே அங்க அப்டேட்டா சொல்லிட்டு இருக்க? அதனால இப்போதைக்கு நீ எதுவுமே கல்யாணம் முடிய வரைக்கும் எதுவுமே பேசக்கூடாது. சரியா? அப்படி நீ சொன்னீங்கன்னா மறுபடியும் உன்னைத்தான் பைத்தியக்காரன்றான். அதனால உன்னோட வேலை என்ன? நீ ஆபீஸ் ஒர்க் பாக்குறோம். அதனால இப்ப வெளியூர் போலாம், வெளியூர் வரணும் அப்படின்னு உனக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதனால நம்ம இல்லப்பா, நம்ம கோயம்புத்தூருக்குள்ளேயே லோக்கல்லே எனக்கு வேலை செய்யலான்னு, எனக்கு கல்யாணம் ஆகணும், உடல்நிலையில ஒரு சில ஆளுகளுக்கு எல்லாம் சரியில்லை, அதனால அந்த காரணத்தினால எனக்கு லோக்கல்லே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு யாரு கேட்டா? மாத்தி கொடுக்க சொல்லியிருக்கேன். அதனால உனக்கு இங்கேயே மாத்தி கொடுக்குற மாதிரி கர்ப்பசாமி உனக்கு உருவாக்குனா போதுமா? அதே மாதிரி அங்க ப்ரெஷர் கொடுக்காம நீ இங்கேயே உன்னோட சூழ்நிலை காரணமா கல்யாணம் முடிய வரைக்கும் வெளியூர் போறதுக்குள்ள வாய்ப்பு எதுவும் உனக்கு இல்லை. அதனால இப்போத சூழ்நிலைக்கு இங்கேயே இருக்கலாம். அதனால நீ யார் சைக்கோன்னு சொன்னோன்னா அவனையவே மாத்தி அவன் உங்ககிட்ட பேசுற அளவுக்கு கர்ப்பசாமி உனக்கு உருவாக்குனா போதுமா? போய் காலில் விழுந்துட்டான். மறுபடி முதல் சொன்னாலும் சரி, அதை கல்யாணம் பண்ணணும். அன்னைக்கு போய் ஒரு காரணத்தினால நான் போய் கோயிலுக்கு போனேன், அவ்வளவுதான். பெருசா இல்லை, நான் எதுலையுமே இப்போ ஈடுபாடு அதிகமா இல்லை அப்படிங்கிறதோட நிறுத்திக்கணும். உனக்கு உங்க காரியம் முடியணும். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். சரியா? நீ டெய்லி ஒரு கோயிலுக்கு போனாலும் தப்பு இல்லை, என்னோட ஆலயத்துக்கு வந்தாலும் தப்பு இல்லை. ஆனா நீ சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும்? அதிக ஈடுபாடு எதுலையும் இல்லை, வேலை உண்டு, நான் உண்டு நிற்கிறேன். முதல்ல உன்னை பிடிக்காம போனதுக்கு காரணமே அதுதான். அதாவது உனக்கு தெரியுமா, தொட்டது 90க்கு ஓடிடுறான். எங்க ஓடிடுறான்? உடனே ஜாதகம் தூக்கிட்டு ஓடிடுறான், இல்லாமதுன்னா கோயிலுக்கு ஓடிடுறான். அப்படிங்கிறதுனால இப்ப எல்லாமே மாத்தி அமைக்கணும். அப்படிங்கிறதுனால இப்ப இவனுக்கு போய் கொண்டு கொடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இப்ப மாத்தி பேசி இருக்கிறான். அதனால இப்ப அதையெல்லாம் மாத்தி அமைச்சு இப்ப கொஞ்சம் நெஞ்சத்தை எல்லாமே மாத்தி கொண்டு வந்தாச்சு. அப்ப கொண்டு வந்தாச்சு அப்படிங்கும்போது கர்ப்பசாமி நான் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, சரி, அதனால உனக்கு அதே பிள்ளைய மாசம் 30 முடியறதுக்குள்ள உனக்கு நல்ல தகவலாம், நாளைக்கும் கூட வரலாம், இன்னும் 10 நாள் கழிச்சும் கூட வரலாம், இல்ல தை மாசம் முடிஞ்சு மாசி பிறக்கும் போதும் கூட வரலாம். அப்ப வரும்போது கர்ப்பசாமி நான் உனக்கு நல்ல முடிவு எடுக்க வரைக்கும் நீ யாருக்கிட்டும் வாய் எதுவும் பேசாம உனக்கு நல்ல முடிவா நான் உனக்கு எடுக்க வரைக்கும் என்னோட ஆலயத்துக்கு வந்துட்டு போ. இன்னும் உனக்கு நான் கூடவே இருந்து நான் கர்ப்பசாமி உனக்கு காப்பாத்தி கொடுத்தா போதுமா? நான் தான் சொல்லிட்டேனே, வர அம்மாவாசைக்கு என்ன பாரு, அதுக்குள்ள உனக்கு நல்ல முடிவை நான் கருப்பன் தொலாவி பார்த்துட்டு முடிவு பண்ணிடுறேன். சரியா? சரிப்பா, வர்ற பௌர்ணமிக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு என்ன பாரு, எனக்கு பிடிச்சதை நீ வாங்கிட்டு வா. நான் கர்ப்பசாமி உனக்கு நல்ல முடிவை எடுத்துட்டு சொல்றேன். அது வரைக்கும் அங்கிருந்து எந்த கேள்வி வந்தாலும் பதில கேட்கணுமே தவிர இங்கிருந்து நீ எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா இப்ப நிறுத்தி மறுபடியும் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். சரியா? அப்படிங்கும்போது நீ அங்கிருந்து எது வருதோ அதை மட்டும் தெரிஞ்சுக்க. இங்கிருந்து எந்த பேச்சும் அதிகமா போகக்கூடாது. அவ பேசினாலும் பேசலினாலும் பௌர்ணமி வரைக்கும் விட்டுரு. அதுக்கப்புறம் தானா உனக்கு பழைய நிலைமைக்கு உனக்கு கூப்பிட்டு பேசினா போதும் இல்ல, நான் கர்ப்பசாமி அமைச்சு தரேன். சரி, கர்ப்பசாமி மறுபடியும் சமத்தூர் வச்சு, கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். சுத்தி பார்த்துட்டு வந்ததுல நம்ம இருந்த இருப்புக்கு இப்ப நடைப்பணமா இருக்கிறோம். யாரு? அப்படியே இல்லையாப்பா? அப்படித்தானே? அதனால 10 பேர்த்துக்கு நம்ம ஒரு அறிவுரை சொல்ற ஸ்டேஜில் இருந்தோம். அப்ப அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இப்ப நிலைமை என்ன? நமக்கு 4 பேர் உதவிக்கு வரணும். அப்படியே இல்லையா? ஆமா இல்ல. அதனால உனக்கு நல்லபடியா பாஸ்ட் ஃபுட் வியாபாரம் பண்றியா? என்ன வியாபாரம் பண்ற? அந்த வியாபாரம் அப்ப அதுவும் முடங்கி போச்சா இல்லையா? அதனால உனக்கு நல்ல வியாபாரத்தையும் கர்ப்பசாமி உனக்கு கொடுத்து அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிக்கிற அளவுக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. இதே போல கர்ப்பசாமி
உன்னோட எதிர்பார்த்தது போலயே உனக்கு பாஸ்ட் ஃபுட் வியாபாரத்திலையும் கர்ப்பசாமி உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சின்ன கெட்ட பேர் வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. உன் முடிவு கேட்குற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலையப்பா. உன் முடிவு கேட்குறாளா? ஏன் கேட்க மாட்டா? நம்ம சொல்ற இடத்துல கை நீட்டுனா சரின்னு சொல்ற மாதிரி என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. ஆனால் வயசும் போயிட்டு இருக்குது. அதனால அதுக்கும் ஒரு முடிவு தெரியணும். என்னோட கணவனோட உடல்நிலையும் சரியில்லை. அதனால முதல்ல ஆணி வேரே கொஞ்சம் சரியில்லை. அப்படித்தானே? அப்புறம் எப்படி கிளைகள் எல்லாம் நல்லா இருக்கும்? அப்படித்தானே? அதனால கர்ப்பசாமி அப்படியாப்பா, நம்ம கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் போவோமாப்பா? இப்ப போகல, முதல்ல போனே போலியா? நான் உன்னை தப்பு பண்ணான்னு நான் கேட்டேனா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில். போனோம். நீயே அவசரப்பட்டு தப்பு செய்யல அப்படிங்கிற உன்னை நான் தப்பு செஞ்ச, அதனால உனக்கு தண்டனை கொடுத்துக்க நான் சொல்லவே இல்லையே. இன்னும் கிட்ட வந்துப்பார். அதனால கர்ப்பசாமி, நீ எதிர்பார்த்தது போல உடல்நிலையில் இருக்கிற உன்னை ஒரு 3 மாசத்துக்குள்ள மருத்துவ செலவு இல்லாம நான் கர்ப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து, உசுருக்கு சேதம் இல்லாம கருப்பம் காப்பாத்தியும் கொடுத்து, அதே இடத்துல தலை நிமிர்ந்து உனக்கு பல வியாபாரம் 10,000 வியாபாரம் அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? கர்ப்பசாமி மறுபடியும் அதே மாதிரி உனக்கு உருவாக்கி தரேன். இந்த இதை குடி. சரிப்பா, கையை நீட்டி பிடி, சிந்தாம குடி. இதை போய் பகுதியை சாப்பிட்றணும், பகுதியை போய் தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? இந்த மூச்சு திணறல் வருது, இந்த தலை சுத்தல் வருதா இல்லையா? அதனால் இதெல்லாமே படிப்படியாக உனக்கு அடுத்த 3 மாதத்துக்குள்ளே மருத்துவ செலவு இல்லாமல் கர்ப்பசாமி உனக்கு முடிச்சு கொடுத்து, உன்னோட எதிர்பார்த்தது போலயே பழைய நிலைமைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு நான் கருப்பை உருவாக்கி கொடுத்து, உனக்கு அங்கே போட்டிக்கு நிறைய இருக்கேன். அந்த போட்டியில் இருக்கிறத கர்ப்பசாமி உனக்கு ஜெயிக்க வச்சு உனக்குள்ள வியாபாரம் உனக்கு வர மாதிரி ஏற்படுத்தி கொடுத்தா போதுமா? இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. உன்னோட நகையும் திருப்பி கொடுத்து, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து நான் கர்ப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு நான் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இப்போ வந்து உன் கணவனுக்கு மட்டும்தான் உத்தரவு அப்படிங்கிறதுனால வர்ற அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு மாலை பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா. சரியா? வர்ற பௌர்ணமிக்கு வாங்கிட்டு வந்துரு. வர்ற கார்த்திகை மார்கழி தை 30 முடியறதுக்குள்ள நீ எதிர்பார்த்த மாதிரி வியாபாரம் பல வியாபாரம் 3/4 திரும்பி வந்துருச்சு. அதே மாதிரி என் பிள்ளைக்கு மட்டும் நம்ம சொல்கிற மாதிரி கேட்கணும் அப்படிங்கிறனால தை மாதம் வரைக்கும் உன் பிள்ளைய பற்றி எதுவுமே டைட் பண்ண வேண்டாம், நம்ம லூஸ் விட்டுற வேண்டாம். சரியா? கொஞ்சம் கவனமாக இரு. அதே மாதிரி சின்ன பொண்ணுக்கு ஒரு கெட்ட பேர் வருமா அப்படின்னா சின்னதுக்கும் வரும், பெருசுக்கும் வரும். சின்னது வந்து சொன்னோடி கேட்கலையே இல்லையா? இவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். அப்படி தானே? அதனால் ரெண்டையும் ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் நான் கொடுக்குற கனியை உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துரு. எல்லாரும் குடிக்கணும். சரி, இருக்கிற பிள்ளைக்கு கொடுத்துரு. சரியா? சின்ன பிள்ளைக்கு கொடுத்துரு. சின்ன பிள்ளைங்க கொடுக்குறாளா? சின்ன பிள்ளைக்கு கொடுத்துரு. அதே மாதிரி நீ 3 பேர் சாப்பிட்றனதையே தனிச்சு இந்த தனியாக கொடுக்க வேணாம். 3 பேர் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கர்ப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். ஆக மொத்தம் வர்ற ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசி அடுத்த ஐப்பசி வர வரைக்கும் டைம் சரியில்லை. அப்படிங்கிறதுனால என் வடிவாசலுக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் வந்துட்டு போ. உனக்கு பல வியாபாரத்தை பண்ணி கொடுத்து கெட்ட பேர் இல்லாமல் நாங்கள் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக அதே இடத்துல இப்போ சொந்த வீடு வாங்கியிருக்கோம். ஊர் விட்டு ஊர் வந்து பொழைச்சாலும் அப்படி தானே? அதை காப்பாற்றி சொந்த வீட்டில் வாழை மரம் கட்டுற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்குனா போதுமா? நான் கருப்பை உருவாக்கி தரப்போம். நான் தான் சொன்னேன், இருக்கிற வீட்டிலலாம் எதுவும் கிடையாது. அதை பண்ணி வச்சுட்டான், இதை பண்ணி வச்சுட்டான், அதே மாதிரியே பக்கத்தில் பாஸ்ட் ஃபுட்டு கடைக்காரன் எனக்கு பண்ணி வச்சுட்டான் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு நீ 2-3 பக்கம் போய் இதை மாதிரியெல்லாம் பண்ணனில்ல, பரிகாரம் பண்ணியே இல்லையா? அங்கே இருக்கிற பொருளை எல்லாம் அப்புறப்படுத்திடு. எந்த பொருளும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. எல்லாம் தூக்கி அக்கட்டை போட்டுட்டு நான் கொடுத்த கனியை மட்டும் கொண்டு கட்டி விடு. நாளைக்கு வெடியும் பொழுதே வியாபாரம் நான் கர்ப்பசாமி யாரும் உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன். உனக்கு கடனையும் கட்டி நகையெல்லாம் மீட்டு கொடுத்து பழைய நிலைமைக்கு சந்தோஷமாக 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த அதே சந்தோஷத்தை கர்ப்பசாமி அடுத்த 3 மாதத்துல உனக்கு நான் கொடுத்துருவேன். கவலைப்படாமல் போ.
கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததுல எந்த ஊருப்பா? சரி சரி, அப்படியா? கருப்பசாமி மறுபடி காங்கயம் போய், கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்னா, சுத்தி பார்த்துட்டு வந்ததுல நேர பொன்னிவள நாடு போய் ஓடி போய் பார்த்தேன். அதனால கருப்பசாமி அந்த இடத்துல 3 இடத்துல புளிய மரம் இருக்கு, லைனா இருக்கா உன் தோட்டத்துல? அந்த தோட்டத்தில் இருக்கிற நடு சென்டரில் இருக்கிற புளிய மரத்தை வேரோட பிடுங்கணும். பிடுங்கினா மட்டும்தான் உங்க கணவனோட உசுருக்கு எந்த ஆபத்து இல்லாம கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்தேன். ஒரு கட்டத்தில் உசுரை காப்பாற்றி கொடுத்துட்டேன்னா அதனால இப்போ வருமானத்துக்கு தடையாகி போச்சு, அப்படித்தானே? இந்த டைம் டெய்லர் வேலை செய்கிற, அதனால தீபாவளி வருமானம் அத்தனையும் போயிடுச்சு. அதனால டெய்லரும் வரல, தைச்சு வருமானமும் பண்ண முடியல. அதனால நான் சொன்ன டைமுக்குள்ள கொண்டுட்டு போய் அந்த புளிய மரத்தை போய் உன்னை தோண்டி வேரோட பிடுங்கிடணும். பிடுங்கி அங்கேருந்து வரும்போது அங்கே எதுவுமே அந்த ஒரு மரத்தோட ஒரு குப்பை தூசியும் கூட இருக்கக்கூடாது. எல்லாம் எடுத்து வித்துரு. அதை விற்று அந்த மரத்தோட காசு என்ன பண்ணுவேன்? ஒன்று அனாதை இல்லத்தை கொடுத்துரு, இல்லை அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தோட கோயிலில் உண்டியில் கொண்டு போட்டுரு. சரியா? நீ எதுவும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? நீ போகிறது வர்றது எல்லாம் நீ சம்பாரிச்ச காசுல தான் போயிட்டு வரணும். அதை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு ஒரு விடிவே வரும். அது வரைக்கும் நீ எந்த முயற்சி எடுத்தாலும் அது சரியான வழிக்கு போய் நிற்காது. வேலையெல்லாம் நல்லா வருது, இப்போ டெய்லர் வரல அதானே, அதனால கெட்ட பேர் வந்துடும். அதுக்கு மீறி நம்ம பண்ணணும் அப்படின்னா எனக்கு உடல்நிலையும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. கால் எரிச்சல் ஆகுதா? அப்படி தானே, எரிச்சல் ஆகுது. அதே போல் கால் வலி எரிச்சல் எல்லாமே இன்னையிலேருந்து கருப்பசாமி நான் நிப்பாட்டி கொடுத்துறேன். கிட்ட வந்துப்பார், நான் கொடுக்குற கனியை பாங்கா கொண்டு போயிட்டு கொண்டு வந்துடணும். அது உன் பொறுப்பு. சரியா? அதுவும் சொல்லிடுறேன். நீயும் கூடத்தான் போகணும், பிள்ளைகளும் போய்த்தே ஆகணும். அப்போ 2 பேரும் போனால் அவளுக்கு இங்கே என்ன வேலை? அதனால் அவன் தனியாக போய் ஒரு சில வேலை செய்யக்கூடாது. நேர காலங்கள் சரியில்லை. அதனால் ஊனி நின்று வேலை செய்கிற அளவுக்கு உன்னோட சப்போர்ட் இல்லைனாலும் அவன் நின்று அங்கே நின்று பார்த்து பண்ணிட்டு வர முடியுமா? 2-3 நாள் ஆகும். ஆகுமாவா தான்? இல்லை அரை மணி நேரத்தில் பிடிங்கிடுவியா? 3 நாள் நான் டைம் கொடுக்குறேன். சரியா? நீ எல்லாரும் போயிரு, அதுக்குண்டான வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறேன். போயிட்டு வர அளவுக்கு தனியாக இந்த விஷயத்துக்கு போக வேணாம். அதை கொண்டு பாங்க முந்தானியில் முடிஞ்சுக்க. வீடு போக வரைக்கும் முந்தானிலேருந்து அவுக்கக்கூடாது, அங்கே போய் மடித்து வச்சுக்க. சரியா? அதை ஊருக்கு கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்துடும். அதை மட்டும் பாங்க வச்சுக்க. சரியா? இதை எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிடணும். அதுக்கப்புறம் படிப்பு, வேலை, உடல்நிலை இருக்கிறது அத்தனையும் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுறேன். முடிச்சுட்டு என்னை பௌர்ணமிக்குள்ளே என்னை வந்துப்பார். போகிறதுக்கு உண்டான பணத்துக்கு ஏற்பாடும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் எந்த ஊர்? சரி. கருப்பசாமி மறுபடி சேவூர் வெறிச்சு. சரி, நான் மிஷின் வாங்கி அரைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். பிசுரெல்லாம் வாங்கி அரைக்கணும். எனக்கு தொழில் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு கம்பெனி தொழிலில் போய் ஒரு பதவியில் இருந்தாலும் நம்மளை கரெக்டாக யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். என் சூழ்நிலை அப்படி. உடல்நிலையிலையும் ஓடி போய் பார்த்தா அதுவும் சரியில்லை, அப்படியே இல்லையா? அதனால் அதையும் கொஞ்சம் படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்து உனக்கு தகுந்த அளவுக்கு பணமும் எல்லாம் சிக்கி போச்சு. அந்த பணத்தையும் கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுத்து மிஷின் வாங்கி வேஸ்டெல்லாம் போட்டு அரைச்சு பண்ணலாம்னு ஒரு முயற்சி எடுக்கலான்னு ஒரு முயற்சியோடு இருக்கேன். அப்படி தானே? அந்த முயற்சி கரெக்டாக நடக்குமா இல்லை நடக்காதா அப்படிங்கிறது ஒரு ஓரமாக உனக்கு டவுட்டும் ஓடுது. அதனால் கருப்பசாமி உனக்கு சொந்த தொழில் அதே உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா? நான் அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டா ஓடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் அந்த மிஷின் வாங்குறதுக்கு உண்டான ஏற்பாடு நான் இன்னைக்கே உனக்கு நான் காசு கொடுத்துட்டு போகிறேன். சரியா? அடுத்த 3 மாசத்துக்குள்ள மிஷின் வாங்கிடலாம். யார் மூலியமா வாங்குறீங்கிறது உனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை நான் வர சொல்றேன். சரியா?
அந்த பணத்துக்கும் ஏற்படுத்தி கொடுத்து சொந்த பிசினஸ் நம்ம பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். அதனால அடுத்தவங்ககிட்ட போன ஒரு சின்ன பிள்ளைங்க கூட தேவையில்லாம பேசுறான். அப்படித்தானே? அதான் போற பக்கம் அவமானம். அப்படித்தானே? நம்ம இருந்த இருப்புக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை வெளியில எனக்கும் உனக்கும் தான் தெரியும். வெளியில யாருக்கும் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால கருப்பசாமி இருந்த இருப்புக்கு போல ஓரளவுக்கு இருக்கிற காலங்கள் வரைக்கும் உனக்கு நான் கருப்பசாமி நல்லபடியா வாழ வச்சு கொடுத்து உன் பிள்ளையும் நல்லபடியா கரை சேர்த்தி நிம்மதியான வாழ வச்சா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து விடுறேன். நான் தான் சொல்லிட்டேனே, நான் பிள்ளையும் கரை சேர்த்துறேன்ட்டேன். நீ படிக்க சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரியா? இந்த மிஷின் வாங்க போகையில எப்ப போனாலும் இதுல இருந்து ஒரு 3 காசு மட்டும் எடுத்துக்க. சரியா? அதையும் சேர்ந்து போட்டுரு. என்னைக்கும் வேலை குறையாத அளவுக்கு உன்னோட அளவுக்கு நீ எதிர்பார்த்தத அளவுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா இருந்தா போதுமா? போதும்ல? அதிலே பண்ணிக்கலாம். அதனால 1.5 லட்ச ரூபா உனக்கு கிடைக்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி ஏற்படுத்திட்டேன். இப்பவே கொடுத்துருக்கேன். எங்க போய் முயற்சி நாளைக்கே எடுத்தாலும் ஆக மொத்தம் 3 மாசத்துக்குள்ள நான் தான் அமைச்சு தரேன். நாளையில இருந்து முயற்சி எடு. அடுத்த 3 மாசத்துக்குள்ள மிஷின் வாங்கியாச்சு. முதல்ல தொழிலுக்கு தான் உத்தரவு. அதே போல இதை முதல்ல ஏற்படுத்திடு. வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. வீட்டுக்கு மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி உடல்நிலையில வந்து இப்ப சரியில்லாம இப்ப வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நீ செட்டில் ஆகி நீ பேரம்பேத்தி எடுக்கிற அளவுக்கு உனக்கு உசுறு ஆபத்து இல்லாம கருப்பம் கூட இருந்தா போதுமா? அதனால நீ எந்த நேரம் எப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால பிள்ளைய கரை சேர்த்தணும். அதனால வந்து வெளியில துப்பவும் முடியாம முழங்கவும் முடியாம சொல்லி வெளியில அழகவும் முடியாது. அதானே? அதனால ஒவ்வொரு நேரமும் தனியா நின்று வேணா திரும்பி நின்று அழுதுக்கலாம். அதுதான் நடக்கும். அதான் நான் ஒடியாந்து பார்த்தேன். அதனால கருப்பை உனக்கு தாயின் தகப்பனா நான் கூட இருக்கேன். சரியா? உனக்கு பணம் இன்னைக்கே ஏற்படுத்திட்டேன். ஆனா நீ கொஞ்சம் சிறிது காலம் என்னை வந்து பார்த்துட்டு போ. அமாவாசை பௌர்ணமிக்கு வந்துட்டு போ. ஆனா நாளையில இருந்து நீ பணத்துக்கு முயற்சி எடு. 3 மாசத்துல மிஷின் நான் வாங்கி கொடுத்துறேன். நல்லபடியா நீ தொழில் செய். நான் கூடவே இருக்கிறேன். போ. கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சு எல்லாத்துலயும் கைவிட்ட. நீ கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியா? கணவனும் மனைவியும் வந்தவன் உள்ளரு மத்த வெளில வைகோர். கணவன் மனைவி வந்தது யாரு? கூப்பிடியா இன்னைக்கும் கூப்பிட மாட்டியா? அது எனக்கு தெரியல. அதுன எல்லா பக்கம் போனேன். எல்லா பக்கம் ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம். அப்படிங்கிறதுனால இதையும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவான். ஒரு நல்ல முயற்சி பண்ண முடியுமா? முடியாதா? அப்படித்தானே வந்து கேட்ட. அதனால கருப்பசாமி உனக்கு நல்ல முடிவை இன்னைக்கே சொல்றேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. நான் கருப்பசாமி எங்க இருந்தாலும் ஒண்ணுதான். ஆனா இருக்கிற ஆள் சரியில்லை. நான் என்ன பண்றது? அப்படித்தானே? கூட இருக்கிற ஆளு சரியில்லை. அப்படிங்கிறதுனால திருப்பதியில சொல்லுவான் தெரியுமா? விஐபி தரிசனம்ப்பா அப்படின்னு. அப்படியே இல்லையா? நீ போய் பார்த்துட்டு வந்துட்டு ஈஸியா யாரையும் பார்த்துட்டு வர மாட்டேன். என்னை போய் ஈஸியா பார்த்துட்டு வந்துடுவேன். அங்கே போய் முடியாது. அதான் நான் சொன்னேன். அங்கெல்லாம் வந்து உன்னோட பாஷையில சொன்னா விஐபி தரிசனம் தான் பண்ணணும். அதனால நம்மளால வசதி வாய்ப்பு இல்லைப்பா. அதனால நான் என்ன பண்றது அப்படின்னு விட தெரியாம சுத்திட்டு இருக்கும்போது அதனால என் குதிரை உன் வீட்டு பக்கம் திரும்பிச்சு. திரும்பினதுனால சரி பரவாயில்ல போய் பார்த்துட்டே வந்துடுவோம் அப்படின்னு உடனே உன் கண்ணுக்கு சென்பட்டு நான் உன்னை வாப்பான்னு உன்னை கூப்பிட்டுருந்தேன். கூப்பிட்டனா இல்லையா? கூப்பிட்டது உடனே என்னை பார்க்க ஒடியான்ட்டேன். அதனால கருப்பசாமி உனக்கு நல்ல வேலை. இத்தனை நாள மேசன் வேலைக்கு தான் போனான். அதனால சொந்தமா ஒரு பில்டிங் எடுத்து வேலை செய்யலாம்னு ஒரு முடிவோடு இருக்கும். அப்பதான் கடனை கட்ட முடியும். அப்படித்தானே? அதனால வேலை கொடுத்தா மட்டும் பத்தாது, சொந்த வீடு எனக்கு வேணும். வேணுமா இல்லையா? அதனால ஒவ்வொரு நாளும் ஊரை விட்டு ஒடியாந்தான். ஊரை விட்டு ஒடியாந்தாலும் நீ நிரந்தரமான ஒரு இடம் வேணும். குழந்தைகள் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்காங்க? பெருசாயிட்டு இருக்காங்க. அப்படித்தானே? அதைத்தான் சொல்றேன், பெருசாயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது உன்னி மறுபடியும் ஊரை ஒடியார முடியாது. அதனால கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியா வேலையை அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே மாதிரி உனக்கு கடனை கட்டி கொடுத்தா போதுமா? அதே மாதிரி அதே இருக்கிற இடத்துல நல்லபடியா உனக்கு நல்ல பேரையும் காப்பாத்தி உனக்கு சொந்த பிசினஸ் அமைச்சு கொடுத்தா போதுமா? ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடு. எனக்கு மாலை எடுத்துட்டு வா. எல்லாமே இன்னையிலேருந்து மாத்தி அமைச்சிடுறேன். அதுக்கு ஒரு நான் வாக்கு கொடுக்குறேங்க. பாப்பாவுக்கு கீழே இருக்கிறவங்க 20,000 30,000 வாங்குறாங்க. ஒரு அந்த பொண்ணு மேடம் சொல்கிற ஒரு தகுதியில் இருக்கு. அதுக்கு என்ன தகுதியோ அதுக்குரிய சம்பளமோ அதுக்குள்ள என்ன ஏற்பாடு பண்ணிக்கிறேங்க. ஒரு மாத சம்பளத்தை பாப்பா கையோட இந்த மாதிரி ரோஜா பூ மாலையோட ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்து கையில் நான் கொடுக்குறேங்க.
நான் உனக்கு அதே மாதிரி அமைச்சு கொடுத்துட்றேன். இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி யாருன்னு உனக்கு தெரியும். இந்த மாதத்தில் அமைச்சு சொல்லுங்கள். அந்த அந்த மாதம் நான் பாப்பா கூட்டிகிட்டு வந்து அந்த பாப்பா இதே கொடுக்குறேன். உனக்கு அதே மாதிரி அமைச்சு தரேன். முதல்ல உன்னோட படிவாசலுக்கு நான் வரணும் அதுக்கு. சரி சரி சரியா? அதனால முதல்ல இன்னைக்கு நான் உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன். சரி சரி சரியா? அதுக்கப்புறமா நீ கேட்டது அத்தனையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துறேன். அப்படி பண்ண போதும் இல்லை, இன்னும் முன்னாடி வந்து உட்கார். பாப்பா சின்ன பாப்பா காலேஜ் போகிறாங்க, அவங்களுக்கு இது பிடிச்சி நான் தான் சொல்லிட்டேனே, நீ கேட்டது அத்தனைக்குமே நீ முதல்ல வீடு திறந்து வச்சிருக்கணும். கண்டிப்பாக. அப்போ நான் உள்ள அங்கே வந்திருக்கணும். நான் வந்தால் மட்டும்தான். இப்போ என் குதிரை மட்டும்தான் வந்துச்சு, நான் வரல. என் குதிரை வந்தங்காட்டி நீ வந்துட்ட. அப்போ நான் வந்திருக்கும் போது வந்தால் தான் உனக்கு உள்ள பிரச்சனை அத்தனையும் தீரும். அப்படிங்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதனால கருப்பசாமி வந்து இப்போ இன்னைக்கு எல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டான்டா. எல்லா பக்கம் போய் எங்கும் விட தெரியல. அதனால என்னோட இடத்துக்கு வந்தும் கூட ஒரு அவமானத்தோடு தான் திரும்பி வந்திருக்கணும். காசு இருக்கிறவந்தே இப்போ பொழைச்சிக்க முடியும். காசு இருந்தால் நீ எதுக்கு அங்கே வாங்க போகிற? அப்படி தானே? 5000 10,000 ஜோப்பில் வச்சுருக்க, நீ எதுக்கு அங்கே போய் 2 நாள் காத்து கிடக்குற? 4 நாள் காத்திருந்து இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். வருமானம் இருந்தால் நீ எதுக்கு அங்கே காத்துக்கணும்? அதனால் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து வருமானத்தை நான் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து 4 பேருக்கு போல் மதிக்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி வச்சுருந்தா போதுமா? அதனால் கருப்பசாமி சொல்லிட்டார் என் சகோதரன், இன்னைக்கு அவனுக்கு வந்து வெற்றி மாலை கொடுக்குறேன். இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி கூடவே இருந்து சட்டையை கழட்டி பிடி மழையாக கொடுக்குறேன். எந்த இடம் போனாலும் உனக்கு நல்ல இடமா கொடுத்து வேலை, வருமானம், பிள்ளைகளையும் கரை சேர்த்தி உனக்கு சொந்த வீட்டில் உனக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி நான் அமைச்சு கொடுத்துட்றேன். இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி யார் அப்படிங்கிறது உனக்கு வெடியும் பொழுதே தெரியும்போ. சரியா? நான் கூடவே வரம்போ. எனக்கு அமாவாசை பௌர்ணமி மட்டும் என்னை தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போ. சரியா? நான் கருப்பன் கூடவே இருக்கிறம்போ. சரி சரி. அதை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணணும்னு அங்கே கேளு. அங்கே சொல்லலைன்னா இருந்து பார்த்துட்டு போயிடும். பொம்பளை பிள்ளை இருக்கிற வீடுவா சுத்தமாக இருக்கும் போதெல்லாம் நான் வந்துடுறேன் கண்டிப்பாக. நான் கூடவே இருக்கிறேன்ல. நான் இதை மட்டும் சொன்னதை மட்டும் செய், நான் கூடவே இருக்கிறேன்போ.